அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி vlogல ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழி பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் குழி பணியாரம் மாதிரி இல்லாமல் இது முடக்கத்தான் கீரையில் குழி பணியாரம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போது ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஓரளவுக்கு வதங்கினா போதும். மிதமான தீயிலே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய நார்மல் இட்லி பேட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெறுமனே அந்த கீரையை மட்டும் முடக்கத்தான் கீரையை மட்டும் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதை மாவில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த தாளிப்பையும் இந்த மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நார்மல் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிடாம அதே இட்லி மாவுலே தான் நம்ம அதையே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு புது டிஷ்ஷாக விரும்பி சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு கீரை வகைகளை இந்த மாதிரியான டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா அவங்க கீரை சாப்பிட்ற அந்த ஃபீலே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது குழி பணியார சட்டி வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதும் அதில் கீ தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். தீயை சிம்லே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா பின்னாடி பக்கம் கருகிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் குறைவாகவே ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா மாவு கொஞ்சம் மேலே பொங்கி வரும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பணியாரம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்குது. நல்லா மெதுன்னு இருக்குது. இதுக்கு நீங்கள் மாவு நீங்கள் நார்மல் மாவு அரைக்கும் போது நல்லா அரைச்சிருந்தால் தான், இட்லி மாவு நல்லா இருந்தால் தான் இந்த பணியாரமும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சப்போஸ் மாவு ரொம்ப புளிச்சிருந்து நல்லா அரைக்கலை அப்படின்னா உங்களுக்கு பணியாரமும் நல்லா வராது. இத்தனைக்குமே நான் இந்த மாவு மிக்சியில் தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போலாம் நான் இட்லி மாவு அரைக்கிறது மிக்சியில் தான் நான் அரைக்கிறேன். கிரைண்டரில் அரைக்கிறத விட மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நல்லா நம்ம கரெக்டான பதத்தில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அரைக்கும் போது இட்லி நல்லாவே சாஃப்டாக வருது. அதனால் நான் இப்போ மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் எந்த மெஷர்மெண்ட்டில் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு கோழிக்கறி குழம்பு தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்துருக்குறேன்.
நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு ஆனியன் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கறி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது, தீர்ந்துடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா எந்த டிஷ் வேணாலும் நம்ம உடனே குயிக்காக பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் நான் எப்போவுமே வந்து ரெடியாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே சைட் பை சைடு வந்து நான் வந்து சிக்கன் 65 பண்ணுறதுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப வந்து அதிகமாக மசாலா சேர்க்காம ரொம்ப கொஞ்சம் மினிமலான மசாலா தான் வந்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால. எப்போவுமே வந்து நம்ம வந்து டேஸ்ட்டு எதிர்பார்க்காம கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சில டைமில் வந்து சாப்பிடணும். இப்போது தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து சிக்கன் சேர்த்த உடனே வந்து தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. கறி வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து வதக்கி விடணும். அப்போது சீக்கிரமாக வந்து கறி வெந்துடும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் வந்து வெந்துடும். இப்போ கறி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன். இதில் நம்ம வந்து எதுவுமே மசாலா அரைச்சி வைக்கல அப்படின்றதுனால ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்து கிடைக்கும். நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து உடனே வந்து சேர்த்துடணும். இல்லைனா வந்து நமக்கு வந்து அடி பிடிச்சிடும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கறி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா தண்ணி வந்து சரியாக இருக்கும். நான் லன்ச் பண்ணுற கேப்பில் வந்து என் பையன் வந்து ஏதோ ஒரு பாட்டெலாம் ஒன்று பாடி காமிச்சார். ஸோ அது என்ன பாட்டுன்னு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இப்போது குழம்பு வந்து கொதிச்சுட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போதே அதில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் வரும். நான் வந்து ஏற்கனவே வந்து ரெடிமேடாக வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாட்டில் தான் வந்து இருந்தது. ஸோ அதையே வந்து நான் வந்து ரெகுலராக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. நல்ல கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூனுக்கு வந்து நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறேன். அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா வந்து அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே வந்து கோழிக்கறினாலே மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த குழம்பு வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக வரும்.
இப்போ நம்ம வந்து சாப்பாடு வச்சுக்கலாம். இது கூடவே வந்து நான் வந்து 65 வந்து செஞ்சுருக்கிறேன், சிக்கன் 65. ஸோ அதை வந்து நான் வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து எடுக்கலை. சிக்கன் 65யும் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் அண்ட் டேக் கேர்.